ஆமாண்டா, வாங்கணும். பார்க்கலாம். லோனை போட்டு ஒரு வண்டியை வாங்காம சும்மா வாங்கணுங்கன்னுட்டு. தங்கச்சிக்கு கல்யாணம் வருதுல்ல, அதை பார்ப்பேன்னா வண்டியை வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்பேனடா. கல்யாணம் வந்தா என்ன, லோனை போட்டு வாங்குங்க. லோனு தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் போட போகிறேன். கல்யாண செலவு இருக்குல்ல. ஐயய்யா, நான் திருந்தவே மாட்டேனே, திருந்தவே மாட்டேன். எல்லாமே மாதிரி பேசாத. வலிக்குது விடுமே. என்ன அங்க பாருங்க, உங்க ஆளு வருது. என்னையுமே பேசுங்கனே பேசுங்கனே. டேய் சும்மா இருடா. நீ பேசுறியா நான் பேசவா? ஏய், அவங்க ஏதோ தப்பாக நினச்சி போகிறாங்க, பேசாமல் இரு. என்ன இது? ஐயோ, இது ஒரு மட சாம்பிராணி. ஏக்கா, ஜெசி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். என்னன்னு? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மாடி, இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வரப்போகுது. நான் நல்லா இருக்கேங்க. ஏக்கா, எத்தனாவது நீ பாடம் எடுக்கிற? சயின்ஸ் டீச்சர். உங்க ஸ்கூல்ல 2 பேர் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தா நானே வந்து சேர்ந்துக்குவேன். என்ன பண்ண, அம்புட்டு பொம்பளை பிள்ளைகளா படிக்குது. சரி, நான் அப்போ கிளம்புறேன். என்ன இந்த அக்கா கிளம்புறாங்களா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயா, ஃபோன் நம்பர் கேளு, ஃபோன் நம்பர் கேளு. சும்மா ஒரு வாயை வச்சுக்கிட்டு. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாத. ஏக்கா, உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? அக்கா, பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா உன்கிட்ட கேட்டுப்பீங்களா, அதுக்குதான்க்கா. சரி இந்தா நோட் பண்ணிக்கோ. ஏக்கா, தேங்க்ஸ்க்கா. ஏதாவது டவுட்னா கூப்பிடுவேன், அட்டெண்ட் பண்ணு சரியா? சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். ஓகேக்கா, பை பை. டேய், எப்படி நம்பர் வாங்கிட்டு தேங்க்ஸ்டா. நல்ல ஆளு, மண்டையும் பாரு. போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா வா. மூஞ்ச பாரு. விட்றா, இந்த நம்பர் வாங்கிட்டே இல்லை. நான் சொல்லலைன்னா அந்த நம்பரும் கிடைச்சிருக்காது. சரி விட்றா, வா போகலாம் வீட்டுக்கு. போனோடனே மெசேஜ் பண்ண போறியாக்கும், உடனே பண்ணிடாத. அப்புறம் எல்லாமே நானே சொல்லித்தர வேண்டியதா இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணு, உடனே பண்ணாத. அப்புறம் அலையிறேன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ. சரிடா, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், வேலை நிறைய இருக்கு. வேலை முடிஞ்சவனே நம்மளை எப்படி கலட்டி விட்டு போறாரு பாரு. இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. இந்த வீடு பிடிச்சிருக்காடி? நல்லா இருக்கு வள்ளியம்மா. உன் ஃப்ரெண்டுக்கு பானை பற்றி சொல்லிடு, வீடு எனக்கு சுற்றுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியா? சரி வள்ளியம்மா. சரி ஃபோனை போட்டு என்ன அதுன்னு கேளு. இதான் பண்ணுறேன். நான் போய் அங்கே உட்காடுறேன், நீ பா. வீடு என்ன நல்லா இருக்கு, சுன்னு காத்தோட்டம் வரேன்டா. ஆமாம் வள்ளியம்மா. ஹலோ, வள்ளி. ஏக்கா சொல்லுங்க. இந்த வீடு பார்க்க சொன்னீங்கள, வீடு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்கு வள்ளி. அப்படியாக்கா, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா? வீடு சூப்பராக இருக்கு வள்ளி. வீடியோ பார்த்துட்டு சொல்லு, அட்வான்ஸ் கொடுத்துடலாம். சரிக்கா அனுப்பிச்சி வைங்க, பார்க்குறேன். சரி வைக்கட்டா? சரி வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கா வள்ளியம்மா. வீடியோ அனுப்பியிருக்கேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி ஏண்டி, இந்த செயின் அந்த போட்டு என்னடி மாப்பிள்ளை பையன் சொன்னா? ஒரே பையன், எனக்கு என்ன சொல்லுவா அவ்வளோ ஏதோன்னு. கடைசியில் மாப்பிள்ளை தம்பி வந்து சொல்லிட்டா, நான் வந்து வாங்கிட்டு போகிறேன், அது சரி பண்ணிக்கலாம், அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிய வேணாம், தெரிஞ்சால் மனசு சங்கடப்படுவாங்க, இதை பற்றி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன நல்ல பிள்ளடி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சொக்கத்தவங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாம் வள்ளியம்மா, யார் செஞ்ச புண்ணியமோ இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. வசதி இருந்தும் சில பேர் எப்படி இருக்காங்க, இவர் தன்னடக்கத்தோடு இருக்காரு, நல்லா வளர்த்துருக்காங்க. ஆமாண்டி சும்மா சொல்லக்கூடாது. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப நல்ல குணமுள்ளவங்களாக இருக்காங்க. காசு பணத்தெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, நல்ல குணம். ஆமாம் அப்படியே கையோட அவளுக்கும் மாப்பிள்ளையை பார்த்துரு. அவளுக்கு இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு சுற்றுவாளே, அவளுக்கு தான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிரு. ஆமாம், ஏன் வள்ளியம்மா, என் நிலமை தெரிஞ்சுமா பேசுகிறீங்க? இவளுக்கே லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு கல்யாணம் பண்ணுறோம், அதுக்குள்ளே அவளுக்கு எப்படி முடிக்கிறது? அதெல்லாம் பார்க்க தன்னால் முடிஞ்சிடும். ஆமாம், அவளுக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் இருக்காளுவா. அதை விட இந்த 3வது குட்டி உமா ரொம்ப சுட்டிகையாக இருக்கா, நல்ல பிள்ளையாக இருக்காரு. ராஜி மாதிரி வேண்டி அவக்கணும், அவளுக்கு வேணால் முடிச்சு விட்டுப்போம்மா.
வள்ளியம்மா விளாட்றீங்களா? அவள் சின்ன பிள்ளை, அவளை போய் இல்லாட்டி அவள் தாண்டி பொறுப்பாக நடந்துக்கிறா. நீ வேணா பாரு, ராஜுக்கு அடுத்து அவள் தான் பொறுப்பாக இருப்பா வீட்டில். அப்பப்போ சோம்பேறித்தனமாக இருப்பா, அப்புறம் நினச்சா வேலையெல்லாம் பார்ப்பா. இடையில இப்போ என்னன்னு தெரியல, நல்ல வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறா, என்ன சொன்னாலும் செய்கிறா வள்ளியம்மா. ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கணும் பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கணும். நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கலாம்ல. அது என்னமோ சரிதான், அந்த காலத்தில் தான் பொம்பளை பிள்ளையா வேலை வாங்கி உயிரை வாங்குவாங்க. இப்போ தான் எல்லாரும் எல்லாமே பண்ணுறாங்களே. ஆமாம் ஆமாம், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு திரும்ப கிள்ளி வைக்க மாட்டார். ஆமாம், பிள்ளைகளுக்குன்னா ஏதாவது ஒன்றுனா செய்வார், எனக்குன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமாம், அந்த காலத்து ஆம்பளைங்க அப்படித்தான். என்ன செய்ய சொல்கிற? எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, பொழுதுக்கு ரேடியோ பெட்டியும் கை மாட்டாண்டி அலையிறாரு. திங்க நல்ல வெளியில் போய் சுட்ட டீ கடையில் போய் போல என்னைக்கு டீ கடையில் தாண்டி உட்காந்துருக்காரு. என்ன அப்படி பேசுவானுங்கன்னு தெரியலடி. ஏதாவது ஆம்பளைக்குள்ளே பேசுவாங்க, நாட்டு நடப்பு, இந்த போர் நடக்குதில்ல, அதை பற்றி பேசுவாவோ? ஆமாண்டி ஆமாண்டி, சும்மா இல்லாமல் குண்டை போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. ஐயா அதை ஏன் கேட்குறீங்க? 45 நாள் ஆனாதான் சிலிண்டர் வரும்னு சொல்லிவிட்டாங்க. எனக்கு கேஸு தீர்ந்து போச்சு. அப்புறம் பதிகிறே நாளைக்கு வந்துடும் காமியா. ஏன்டி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்ன சிலிண்டர் கொடுத்துருப்பேன்ல. அட கேளுங்க, சரி நாளைக்கு தான் வந்துடுமேன்ட்டு விறகடுப்பில் சமைச்சிக்கிட்டு கிடந்தேன். அடுத்த நாள் வரல. ஐயோ என்னப்பா செய்யறதுன்னு யோசிச்சு திரும்ப போன போட்டேன். ஏக்கா நாளைக்கு வரும்க்கா, இன்னும் வந்து கேஸ் வந்து வரலக்கா அப்படின்ட்டாரு. சரி விறகடுப்புலேயே எரிப்போன்னு இத்தனை பேருக்கு சமைக்கணுமே, விறகடுப்புலதான் சமைச்சிக்கிட்டு கிடந்தேன். அடி பாவி, ஏன்ட்ட கேட்க வேண்டியதானடி. அதான் இன்னைக்கு வந்துடும் சொன்னானே அப்படின்னு திரும்ப போன போறேன். ஏம்மா கேஸெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. இது என்னடா இது, நம்மளுக்கு வந்து இது அப்படின்னு நினச்சிவிட்டு அப்புறம் போய் இந்த இவங்களை தான் விட்டு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அங்கே போய் தான் எடுக்கணுமாக்கும்? அது என்னமோ தெரியலை, அன்னைக்கு மட்டும் அங்கே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாவோ. போய் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தான் போட்டு சமைச்சேன். அம்மா என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏம்மா அந்த வெள்ளைக்காரன் என்னமோ எப்பப்பா தான் சண்டை போடுறானும்ல எல்லாத்துக்கூடையும். பாவம் எப்படி வெளிநாட்டில் சிக்கிட்டு இருக்கிறவங்களும் வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என்னைக்கு இருக்கு பிடிச்சிருக்கோ போங்க, எல்லாரும் கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறது, மனுஷன் ஆசை ஓவர் ஆயிடுச்சுன்னா அப்படித்தான், எல்லாம் கஷ்டப்படணும். அந்த ஆள் ஆசைக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட முடியுமா? படுறோம்ல, அந்த படுறோம்ல கஷ்டம். இதில் இவருக்கு நோபல் பரிசு வேணும், அமைதிக்கான பரிசு. அதை குடிச்சு தடைய வேண்டியதானே, அவன் பாட்டுக்கு பாரு நிறுத்துவான்ல, அப்புறம் பிடிங்கிக்கலாம். கூடடா நோபல் வச்சு உனக்காவது யாருக்காது அப்படின்ட்டு. ஐயம்மா ஐயம்மா, என்னடி அவன் தான் கேட்குறான்ல, குடிச்சிட்டானா பார் நின்னா, பார் நின்னதுக்கப்புறம் கூடடான்னு திரும்ப பிடிங்கிடலாம்ல. சரி சரி வா வீட்டுக்கு போவோமா. சரி வள்ளியம்மா வாங்க போவோம். மதன், நீ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்துச்சு, இன்னைக்கு அவளை அங்கேயே வெட்டி போட்டு வந்துடுவேன். டேய், உனக்கு இதுக்காக நான் சொன்னேன், நீ முதல்ல அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொன்னேன். கோவப்படாமல் ஹேண்டில் பண்ணு. இல்லைடா, எனக்கு ஆத்திரமே தீர மாட்டேங்குது, நீ ஃபோனை வை. கோவத்தில் கார் ஸ்பீடாக ஓட்டாத, மெதுவாக போ. ஆஷா, என்னை ஏமாத்திட்டல. நல்ல வேலைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது.